தமிழக நண்பர்களுக்கும் வணக்கம். அடுத்த வருஷம் வரப்போற எலெக்ஷனுக்கு இப்பவே இந்த அரசியல் கட்சிகளும் இந்த அரசியல் கட்சி தலைவர்களும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்டான விஷயங்களை, அதாவது என்ன சொல்றது, பயங்கரமான அட்ராசிட்டிஸை இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சத்யராஜ் அவர்கள் நடித்த தாய்மாமன் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஒரு காட்சி ஒன்று வரும். அந்த கிராமத்துல நிறைய அந்த வயசானவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு லாரி வந்து ஜல்லி கொட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரோட் ரோலர் ஒன்று வரும். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல தண்ணியே பல வருஷமா தண்ணியே வராத அந்த படத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு தண்ணி பிச்சுக்கிட்டு அடிக்கும். உடனே அங்க இருக்கிற அந்த பெரியவங்க அந்த குடத்தை தூக்கிட்டு போற அந்த லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா சிரிப்பாங்க. என்னடான்னு பார்த்தா டக்குன்னு அங்க வந்து ஒரு குரல் ஒன்று வரும். நம்ம ஊருக்கு எலெக்ஷன் வர போதிரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊர்ல எலெக்ஷன் வந்தாதான் இந்த மாதிரி அடிப்படை தேவைகள்லாம் நம்ம ஊருக்கே வருது அப்படின்றத அந்த படத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க போடுவாங்க. அந்த படம் வந்து பல வருஷம் ஆகுது. அந்த படம் வந்து பல வருஷம் ஆனாலும் அந்த காட்சி மட்டும் பாத்தீங்கன்னா இன்னும் மாறவே இல்லை. இந்த ஊரை கிளீன் பண்றது, இந்த தெருவிளக்கெல்லாம் கரெக்டா எரியறதுலாம் பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டைம்ல தான் நடக்குது. ஆக்சுவலா அதெல்லாம் வந்துட்டு இந்த பழைய மெத்தடா இருந்தாலும் இப்போ புது ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் பண்ற அந்த கோமாளித்தனம். இத்தனை வருஷமா தொகுதி பக்கமே போகாத எம்எல்ஏ பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல தான் பாத்தீங்கன்னா அந்த தொகுதி பக்கமே போவாரு. அப்பதான் அந்த ஊர் மக்களுக்கே தெரியும், ஓ இவர் தான் நம்ம தொகுதி எம்எல்ஏவா அப்படின்னு. அதாவது இத்தனை வருஷமா ஏதோ அந்த ஊர்ல பிரச்சனையே இல்லாத மாதிரியும் இந்த எலெக்ஷன் டைம்ல தான் போயிட்டு அவங்க ஊர்ல என்ன பிரச்சனை, மனு கொடுங்க நான் சரி பண்றேன் அப்படின்னு கரெக்டா அந்த எலெக்ஷன் நடக்கும்போது தான் இந்த மாதிரியான இந்த அட்ராசிட்டிஸ் எல்லாம் இந்த அரசியல் தலைவர்கள் பண்ணுவாங்க. அவங்க அதோட விட மாட்டாங்க. இந்த டீ கடையில போய் டீ குடிக்கிறது, பரோட்டா மாஸ்டர் தள்ளி விட்டு இவங்க போய் பரோட்டா போறது, இந்த தோசை சுடுறது, அதுல இந்த குடிசை வீடா பார்த்து அந்த வீட்டுல தண்ணி வாங்கி குடிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த பஸ்ல பயணம் பண்றது. இவங்களோட ஹைலைட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடை பயணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கையில் எடுப்பாங்க. ஆக்சுவலா இந்த டைம்ல இந்த யூடியூப் சேனல்ஸ்ல இருக்காங்களா, இந்த பின்கட்டையில இருக்காங்களா, அவங்களாம் பாத்தீங்கன்னா செம்ம கொலகுத்தா இருக்கும். அவங்க டைட்டிலே பாத்தீங்கன்னா பயங்கரமா வைப்பாங்க. ரோட்டு கடையில் டீ கொடுத்த அமைச்சர், ரோட்டு கடையில் டீ கொடுத்த இந்த அரசியல் தலைவர், அதிலும் அவர் வாயாலேயே அந்த டீயை குடித்தார் அப்படின்னு சொல்லி டைட்டில் எல்லாம் பங்கமா வைப்பாங்க. இந்த அரசியல் கட்சி தலைவர்கள், இந்த அரசியல்வாதிகள் வந்து அவங்க சொகுசா வந்துட்டு போகணுன்றதுக்காகவே அப்பதான் அவங்களுக்காக புதுசா ரோடு போடுவாங்க. கரெக்டா அந்த லைட் எல்லாம் அந்த தெருவிளக்கு எல்லாம் கரெக்டா செட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அந்த எலெக்ஷன் வரப்ப மட்டும் வர இந்த அரசியல்வாதிகள்லாம் அடிக்கடி அந்த அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்காவது அந்த பக்கம் வந்தாங்கன்னா இதெல்லாம் அந்த மக்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். என்ன அவங்களுக்கு எலெக்ஷன் அப்பதானே மக்களே கண்ணுக்கு படுறாங்க. இதெல்லாம் அவங்க ஏன் பண்றாங்க அப்படின்னா தன்னை வந்துட்டு நான் இன்னும் ஒரு மக்கள் சேவகன் தான், உங்களுக்காக தான் நான் அப்படின்றத கரெக்டா இந்த ஆட்சியெல்லாம் முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் வரும்போது மட்டும் தான் பண்ணுவாங்க. அதே இந்த யூடியூப் சேனல்ஸ் இந்த மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் பாருங்க அவர் கையாலேயே அவர் குப்பை வாரினார், அவர் கையாலேயே அவர் காலாலேயே ரோட்டில் நடந்து சென்றார் அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுப்பாங்க. இன்னொன்னு, ஒரு அரசியல் கட்சி ஒரு எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலரோ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு தொகுதியில ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஒரு தண்ணி தேங்கடிச்சு அங்க ஒரு கவுன்சிலர் நின்று பார்த்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்ல ஒரு எம்எல்ஏ போற வேலை ஏதோ பிரச்சனை இருக்கு அதை வந்து ஒரு சால்வ் பண்ணி வச்சாலோ உடனே இந்த மீடியா இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுவாங்க. இங்க பாருங்க அவர் எவ்வளவு எளிமையா இருக்கிறாங்க. ஆடா பாவீங்களா, அவனுங்க அதாவது அந்த அரசியல்வாதிங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மக்களோட சேவை செய்யறது அவங்களோட வேலையே. இது அவங்களோட அடிப்படை கடமை தான். அந்த கடமையை செய்யறதையே இவனு மட்டும் பெருசா இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு கலெக்டர் வந்துட்டு ஒரு இடத்துல போய் விசிட் பண்றாரு. அங்க போய் ஏதோ செக் பண்ணி இங்க பாருங்க கலெக்டர் வந்து செக் பண்ணி இதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சு பாருங்க, சே அவர் எவ்வளவு நேர்மையா இருக்காரு பாருங்களா அப்படின்னு. இப்போ இவனுங்க பண்ற அந்த நேர்மை இருக்குல்ல, இந்த அரசியல்வாதிகளும் சரி இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசு அதிகாரிகளும் சரி, இந்த உணவு அந்த என்ன சொல்றது அந்த உணவு கட்டுப்பாட்டு வாரியத்துல இருந்து போய் செக் பண்றாங்களா அதுவும் சரி, இவங்க பண்றதுலாம் எப்படி இருக்கு அப்படின்னா நாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மள வந்துட்டு சோசியல் மீடியால பயங்கரமா பிரபலம் ஆகலாம் அப்படின்றதுக்காக, சோசியல் மீடியால பிரபலம் ஆகணும் அப்படின்றதுக்காகவே அவங்கள தங்களை நேர்மையா காட்டிக்கிற மாதிரி தான் இப்ப இவங்க பண்றதெல்லாம் இருக்கு. அது அந்த பதவியினோட ஒரு அடிப்படை கடமை. அது மட்டும் இல்லாம நேர்மையா இருக்கிறது அப்படின்றது ஊருக்காக சோசியல் மீடியாக்காக இருக்கக்கூடாது. அது நமக்காக இருக்குது. நமக்கே தெரியணும், ஓகே இது தப்பு இது சரி இதை நம்ம பண்ணணும். இன்னொட அந்த பதவியினுடைய அடிப்படை கடமை என்னமோ அதை சரியா செஞ்சுட்டு போனோம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடியவங்களாம் இந்த சோசியல் மீடியால பிரபலம் ஆகலாம், இதெல்லாம் பண்ணா சோசியல் மீடியால பிரபலம் ஆகலாம் அப்படின்றதுக்காகவே
தன்னை ரொம்ப நேர்மையா காட்டிக்கிற மாதிரி ஒரு டிராமா பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நடிகர் எப்படி அரசியலுக்கு வரலாம், ஒரு நடிகர் நாடலாமா, அந்த மாதிரிலாம் எந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சாலும் இவங்க வழக்கமா சொல்றதா. ஆனா இந்த அரசியல்வாதிகள் இந்த எலெக்ஷன் டைம்ல பண்ற அந்த அட்ராசிட்டிஸ், இந்த டிராமாஸ் இருக்குல்ல, அது வந்து இந்த நடிகர்களும் தோத்து போட்டாங்க. நடிகனுக்கு கூட அந்த அளவுக்கு அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியாது. இந்த மாதிரிலாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மக்களை ஏமாத்தலான்றது நடிகனுக்கு தெரியாத அந்த ட்ரிக்ஸ் கூட அரசியல்வாதிக்கு தெரியும். அதை நாம எப்ப பார்க்கலாம் அப்படின்னா கரெக்டா அந்த எலெக்ஷன் டைம்ல பார்க்கலாம். இன்னும் அந்த கேப் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கேப்ல நீங்க நிறைய பார்க்கலாம். நாம எந்த ஒரு தொழில் செஞ்சாலும், எந்த ஒரு பிசினஸ் செஞ்சாலும், அந்த பிசினஸ்ல அந்த தொழில வந்துட்டு ஒரு கண்டிப்பா நேர்மை இருக்கணும். ஆக்சுவலா இந்த அரசியல், இந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா பிசினஸா மாறி பல வருஷம் ஆகுது. when political come to business, nowadays the fraudest business in the world எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் தான், பாலிடிக்ஸ் தான். ஏன்னா மக்களுக்காக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி, மக்களின் சேவகன் தான் இந்த அரசியல்வாதி அப்படின்றவங்களே. ஆக்சுவலா அந்த அரசியல்வாதிகளுக்கு முதலாளியே பாத்தீங்கன்னா இந்த மக்கள் தான். ஆனா உலகத்திலேயே முதலாளிகளையே மதிக்காத ஒரு வேலைக்காரன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த அரசியல்வாதி தான். அதனாலதான் சொன்னேன். சோ இன்றைய காலகட்டத்துல ஒரு ஃப்ராடஸ்ட் பிசினஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாலிடிக்ஸ் தான். இனிமேதான் இந்த பல கட்சிகள் பாத்தீங்கன்னா இந்த மாநாடு, கூட்டம் போடுறது, போராட்டம் நடத்துறது, இதெல்லாம் இனிமேதான் நடக்கும். எலெக்ஷன் வருது, அதுக்காக இனிமேதான் பண்ணுவாங்க. என்னமோ இதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனை நடக்காத மாதிரியும், இந்த எலெக்ஷன் டைம் அப்பதான் பிரச்சனை நடக்கிற மாதிரியும் இனிமேதான் இந்த போராட்டம் நடக்கும். அதுல இந்த சின்ன சின்ன துகுடா கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் இந்த மாநாடு, குட்டி குட்டி மீட்டிங் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மக்கள் மேல அக்கறை வெங்காயம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எலெக்ஷன் வரும்போது இல்ல, நாங்களும் கெத்துதான், எங்களுக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க, நாங்களும் ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பெரிய கட்சிக்கு மத்தியில தன்னை ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி அங்க போட்டு 2 சீட்டுக்காக விட்டு போறது. சோ அதுக்காக தான் கரெக்டா இந்த எலெக்ஷன் டைம் மட்டும் இந்த போராட்டம் நடத்துறது, இந்த மாநாடு நடத்துறதுலாம் மிக முக்கிய காரணமே. ஆனா முந்தைய எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன் பாத்தீங்கன்னா பயங்கர என்டர்டைன்மெண்டா இருக்கும். அதுக்கு மிக முக்கிய காரணம் விஜய் அவர்களோட அந்த டிவிகே கட்சி தான். எனக்கு என்னமோ தெரியல, இதை சொன்னா டிவிகே கட்சி அனுப்பவும் வரும். எந்த ஆங்கிள் பார்த்தாலும் விஜய் அவர்களும் சரி, அவங்களோட கட்சியை சார்ந்தும் சரி, அவங்க பண்றது பாத்தீங்கன்னா ஏதோ அந்த சினிமா ஷூட்டிங், அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரியே தான் இருக்கு. மேபி ஒருவேளை விஜய் அவர்கள் அந்த திரையில பார்த்து அவர் ஒரு ஹீரோவா பார்த்து பழக்கமானதுல என்னமோ, விஜய் அவர்கள் வந்து ஸ்டேஜ்ல பேசும்போது ஸ்டார்ட், கேமரா, ஆக்ஷன், ஓகே, பேக்கப் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்லயே அவரோட அந்த என்ன சொல்றது, அவரோட அந்த பேச்சு ஸ்டைலு, அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேஜ்ல பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபீல் இன்னமும் இருக்கு. ஆனா என்னதான் டிவிகே கட்சியை என்னை உட்பட பல பேர் கிண்டல் பண்ணாலும், வர எலெக்ஷன்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தல அப்படின்னாலும் அந்த கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். ஒரு தொகுதியில ஒரு கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாக்கு சதவீதம் இருக்குல்ல, அந்த வாக்கு சதவீதத்தை அப்படியே கொத்த டிவிகே கட்சி கண்டிப்பா தூக்கிட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. லைக் அதை எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு தொகுதியில ஒரு 2,30,000 வாக்குகள் இருக்குன்னு வச்சுக்கோமே, அதை வந்துட்டு 2 பெரிய கட்சிகள் இவங்க ஒரு 1,00,000 இவங்க ஒரு 1,00,000 அப்படின்னு வாங்கிட்டாங்கன்னா மீதி ஒரு 30,000 வாக்கு இருக்கும். அதுல வந்துட்டு ஒரு 15,000 பேர் சோமத்தினப்பட்டு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு இருக்கட்டும். மீதி இருக்க 15,000 வாக்குகள் இருக்குல்ல, அந்த 15,000 வாக்குகள் பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாக்கு. சோ அது யாரு எந்த கட்சிக்கு போதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க இல்லையா. சோ அந்த 15,000 வாக்கு, அந்த சதவீதத்தை டிவிகே கட்சி எடுத்துட்டு போயிடும். சோ அந்த ஜெயிக்கிறதுக்கான அந்த வாக்கை யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்க சொல்றத தலையெழுத்துன்னு அந்த 2 பெரிய கட்சியும் கேட்டுதான் ஆகணும். சோ இதுதான் சாக்கு அப்படின்னு அந்த ஜெயிக்கிறதுக்கான வாக்கு சதவீதம் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு டிமாண்ட் வைப்பாங்க, அதை அவங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதை காரணமா வச்சுதான், இதை சாக்கா வச்சுதான் இங்க இருக்கக்கூடிய பல இந்த குட்டி குட்டி கட்சி, இந்த ஜாதி கட்சி எல்லாம் பயங்கரமா ஆட்டம் போடுது. நீங்க நிறைய இடத்துல பாத்துருக்கலாம், இந்த ஜாதி கட்சி இருக்கும், அந்த ஜாதி கட்சியோட போஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா அது திருமாவளவனா இருந்தாலும் சரி, இல்ல அன்புமணி ராமதாஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதுல பாத்தீங்கன்னா வருங்கால முதல்வரே அப்படின்னு சொல்லி போஸ்டர்லாம் அடிப்பாங்க. திருமாவளவனுக்கும் சரி, அன்புமணி ராமதாஸும் சரி, வருங்கால தமிழகத்தின் முதல்வரும் போஸ்டர் அடிப்பாங்க. ஆனா அவங்க தனிப்பட்ட முறையில நின்னாங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன சொல்றது, அதிகபட்சம் ஒரு 4 சீட்டு கூட அவங்களால ஜெயிக்கவே மாட்டாங்க. ஆனா அப்படி இருந்தும் அவங்க இவ்வளவு தைரியமா வந்துட்டு இன்னமும் எலெக்ஷன்ல ஃபேஸ் பண்றாங்க, கூட்டம் காட்டுறாங்க. அதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட கண்ட்ரோல் ஒரு சில தொகுதிகள் இருக்கும். அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா அந்த ஜெயிக்கிறதுக்கான வாக்கு சதவீத வாக்குகளை அவங்க வச்சிருப்பாங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய கட்சி கிட்ட போயிட்டு, நீங்க ஜெயிக்கிறதுக்கான அந்த வாக்கு சதவீதம் இருக்குல்ல, ஒரு 20,000 30,000 ஓட்டு அப்படின்றது என் கட்சிக்காரன்ட்ட என்கிட்ட இருக்கு, நான் என்ன சொல்றேனோ அதே என் கட்சிக்காரன் அப்படியே கேட்பான். இப்போ நீ ஜெயிக்கணும் அப்படின்னா, உனக்கு அந்த 30,000 ஓட்டு வேணும் அப்படின்னா நான் சொல்றது நீ கேளு அப்படின்னு சொல்லி இந்த ஜாதி கட்சி, இந்த குட்டி குட்டி கட்சி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் போயிட்டு இந்த பெரிய கட்சி கிட்ட டிமாண்ட் வைப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சரி ஓகே, நம்ம 60,000 வாக்கு வாங்குறத தாண்டி இந்த 10,000 வாக்கு வாங்கினதானே ஜெயிக்க முடியும், அப்ப இந்த 10,000 வாக்குக்கு இவன் நமக்கு தேவை அப்படின்றால்தான் இந்த கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறது. இந்த விஜய் அவர்கள் ஆரம்பிச்ச இந்த டிவிகே கட்சினால இந்த 2 பெரிய கட்சிகளுக்கு பெரிய பாதிப்பு இருக்க போறதே கிடையாது. ஏன்னா இப்பவும் நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, அந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போற பழக்கம் அப்படின்றது இன்னமும் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. ஏன் இன்னும் பல கிராமங்கள்ல எம்ஜிஆர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற பல பெருசுகள் இருக்குதா செய்றாங்க. சோ அந்த சின்னம், அந்த ரெட்டலை, அந்த உதயசூரன், அதை பார்த்து ஓட்டு போற நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ அதனால டிவிகே கட்சியினால இந்த 2 பெரிய கட்சிகளும் பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும்,
இந்த பாதிப்பு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஜாதி கட்சி, இந்த நாம் தமிழர் கட்சிகள்லாம் இருக்குல்ல, சோ இவங்க எல்லாருக்கும் தான் விஜயனோட கட்சினால அந்த பாதிப்பு. ஏன்னா இவங்க கிட்ட இருக்க அந்த குறிப்பிட்ட சதவீதம் ஜாதி ஓட்டை வச்சுதான் இவங்க பெரிய கட்சி கிட்ட இந்த பொட்டி வாங்குறது, இந்த சீட்டுக்கான டிமாண்ட் பண்றதெல்லாம். இப்போ அதெல்லாம் அந்த விஜய் அவர்கள் புதுசா ஆரம்பிச்ச அந்த டிவிகே கட்சி உடச்சி விட்டுருச்சு அப்படின்னா இப்ப பாதிப்பு அப்படின்றது அந்த சின்ன சின்ன கட்சிகள் தான். சோ அதனால மேக்சிமம் இந்த எலெக்ஷனுக்குள்ள விஜய் அவர்கள் மேல எந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒண்ணு, இந்த விஜய் அப்படின்ற பர்சன் பாத்தீங்கன்னா நம்ம ஜாதிக்கு எதிரான ஆளு அப்படின்ற மாதிரி விஜயும் விஜயோட கட்சியும் எப்படி சொல்றது, ஒரு தப்பா மக்கள் முன்னாடி போர்ட்ரே பண்றதுக்கு நிறைய வேலைகள் நடக்கும். அதே மாதிரி மதத்தின் ரீதியா அவர் வந்துட்டு ஒரு கிறிஸ்டின் தானே, நாமளும் இந்துக்கள், நாம எப்படி அவர்களை ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி நடக்கும். இன்னொன்னு, முடிஞ்ச அளவுக்கு விஜய் அவர்களையும் விஜயோட கட்சியும் எந்த அளவுக்கு அந்த ட்ரோல் பண்ணி கோமாளித்தனமா அவங்களை காட்ட முடியுமோ, அவங்க செய்யற சின்ன சின்ன யதார்த்த தவறுகளை கூட, ஏன்னா தவறுன்றது எல்லா கட்சியும் நடக்கதான் செய்யும். ஸோ அந்த சின்ன சின்ன யதார்த்த தவறுகளை கூட இவங்க ட்ரோல் பண்ணி இல்ல இவங்க பாருங்க கோமாளிலாம் இருக்காங்க, இவங்களை வந்து பேச தெரியல, அது தெரியல, இது தெரியலன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அவங்க கோமாளிகளை காட்டுறதுக்கு இந்த எலெக்ஷனுக்குள்ள நிறைய வேலைகள் நடக்கும். பட் என்ன பண்ணாலும் வரப்போற எலெக்ஷன்ல நான் சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, வேணா எலெக்ஷனுக்கு அப்புறம் அதை பார்த்துக்கலாம். என்ன பண்ணாலும் வர எலெக்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 12-15% வாக்குகள் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு சில தொகுதியில இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த எலெக்ஷன்ல இங்க பாருங்க, என்னால இவ்வளவு சதவீத வாக்குகளை என்னால வாங்க முடியும் அப்படின்னு விஜய் அவர்கள் நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த எலெக்ஷன்ல ஒண்ணு இவர் ஏதோ ஒரு கட்சி கூட டைய போவாரு, இல்ல இவரை வந்துட்டு மற்ற கட்சிகள் கண்டிப்பா இழுக்கும். ஆனா அந்த கட்சியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீச். அந்த என்ன சொல்றது, ஒரு அரசியல்வாதிக்கு உண்டான அந்த ஸ்பீச்னு ஒண்ணு இருக்கு. அந்த போல்டான ஸ்பீச் எப்படி சொல்றது, ஒரு பார்க்கும்போது ஒரு கம்பீரமான ஸ்பீச் ஒண்ணு இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஸ்பீச் அப்படின்றது டிவிகே கட்சியில யார்ட்டையும் பெருசா இல்லை அப்படின்றது அந்த கட்சியோட மிகப்பெரிய ஒரு பொறுமை. ஒரு தலைமை வகிக்கிறதுக்கு, ஒரு லீடரா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சு திறமை. அந்த பேச்சு திறமை தான், அதாவது என்னன்னா ஒரு இடத்துல தோண்டு போறாங்க அப்படின்னா, நீங்க நிறைய திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா கூட தெரியும், ஒரு போருக்கு போகும்போது அந்த படை தளபதி பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த ஸ்பீச் தான் அங்க இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு, அந்த போர் வீரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கும். நீங்க எத்தனை போர் திரைப்படங்கள் எடுத்தாலும் கண்டிப்பா ஏதோ ஒரு காட்சி அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, தோண்டு போற அந்த போர் வீரர்களுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை அந்த படை தலைவன் தான் கொடுக்கணும். அந்த ஸ்பீச் அப்படின்றது லீடருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இந்த டிவிகே கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசுற அந்த ஸ்பீச் அப்படின்றது அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமாகவும், ஒரு தோண்டு போற அந்த ஒரு தொண்டர்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி அந்த ஸ்பீச்ன்றது இருக்கிறது இல்லை. அது அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்ராப்பா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து, அந்த கட்சியில விஜய் அவர்கள் பேசுறதுக்கு அப்புறம் மத்த யார் பேசணும் அங்க எடுபடவே மாட்டேங்குது அப்படின்னும் போது வேற யாருமே அந்த பேசும்போது அடுத்து ஓகே இவங்க பேசுவாங்க, இவங்க பேசுற நீ கேட்கலான்ற இடத்துல அந்த கட்சியில வேற யாருமே இல்லை. உங்களுக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏடிஎம்கே கட்சி எடுத்துக்குமே, ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் பேசுறதுக்கு அப்புறம் வேற யாருமே அந்த கட்சியில வந்துட்டு பேசணும்னு எடுபடாது. அவங்க இல்ல அப்படின்னும் போது அந்த கட்சி எந்த நிலைமைக்கு ஆச்சுன்றது இப்ப நமக்கு தெரியுது இல்லையா? சோ அதுதான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது. பட் டிவிகே மூலியமா இந்த எலெக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஆமா போ இவங்க எது ஓட்டு போடணும், நம்ம போயிட்டு ஜாலியா ஒரு நாள் லீவ் என்ஜாய் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி இருந்த அந்த யங்ஸ்டர்ஸ், அதே மாதிரி யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியல அதனால நான் நோட்டாக்கு போட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுற அந்த யங்ஸ்டர்ஸ், இப்போ இவனுக்கு எல்லாருமே ஏமாத்துறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே இருந்த யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தமா அப்படியே டிவிகே கட்சிக்கு வரதுனால, சோ இந்த எலெக்ஷன்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த டிவிகே கட்சியின் மூலியமா வருதுன்றது இந்த எலெக்ஷனுக்கு, இந்த அரசியலுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா அரசியலுக்கு வரணும். அரசியல் வந்துட்டு இல்ல எனக்கு அரசியல் பிடிக்காது, நான் அரசியல் வரமாட்டேன், அதெல்லாம் ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்றதுன்றது, அது யங்ஸ்டர் சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே பாத்தீங்கன்னா அரசியலால் கட்டமைக்கப்பட்டது தான். நம்மளோட வாழ்க்கையில ஒரு நாள் கூட அரசியல் இல்லாம கடக்கவே முடியாது. நாம வாங்குற சோப்பு சீப்புல இருந்து நாம எந்த ஸ்கூல் படிக்கணும், எந்த காலேஜ் படிக்கணும், என்ன படிப்பு படிக்கணும், பொதுவெளியில் என்ன பேசணும் அப்படின்றது முதற்கொண்டு இங்க முழுக்க முழுக்க அரசியலால் உருவாக்கப்பட்டது தான். இந்த சமுதாய மாற்றத்துக்கும் நம்மளோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கும் தேவையான அரசியல் நம்ம பேசல அப்படின்னா நாமளே வெறுக்கப்படுற அரசியலை நம்ம ஆளப்படும் அப்படின்றது தான் இங்க நடக்கக்கூடிய விஷயம். பல ஸ்டேட்ல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஏன்னா இந்த மொத்த உலகமே ஏதோ இந்த கண்ணு திரை கடலாலாம் ஒன்றும் இயங்கல. ஆக்சுவலா இந்த மொத்த உலகமே எதனால இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன், எக்கனாமிக், பாலிடிக்ஸ், இந்த 3 பேஸ் பண்ணி தான் மொத்த உலகமே இயங்குது. அதுல முக்கியமா இந்த பாலிடிக்ஸ் நம்ம சரியா தெரியாம தகுதி இல்லாத ஒரு அரசியல்வாதியா ஒரு பாலிடிக்ஸ்ல நம்ம அரசியல் தலைவரா உட்கார வச்சோம் அப்படின்னா, அவனுக்கு வந்து தகுதியே இல்லாம எக்கனாமிக்ஸ் பத்தி ஒரு இலவும் தெரியல அப்படின்னா, தகுதி இல்லாத ஒரு பொலிட்டிஷியன்ஸ் அந்த பதவிக்கு வரும்போது அந்த நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதாரமும் பாதிக்கப்படும். ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி இருக்கிற அந்த எஜுகேஷனும் தொடர்ந்து பாதிக்கப்படும். இப்போ உத்தரப்பிரதேசத்துல இந்த நிதி பற்றாக்குறை காரணம் காட்டி 5000 பள்ளிகளை மூடிருக்காங்க. இந்த 5000 பள்ளிகளை மூடுறதுனால
இந்த ஜென்ரேஷன் இல்லாம அடுத்த ஜென்ரேஷனோட மொத்த அந்த என்ன சொல்ற வாழ்க்கையே வீணாது. ஆக்சுவலா காமராஜர் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி சிஎம் இருந்த ராஜாஜி அவர்கள் இந்த குலத்தொழில் அதெல்லாம் ஒரு காரணம் காட்டி கிட்டத்தட்ட 6000 பள்ளிகளை முன்னர். ஆனா காமராஜர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பள்ளிகள் இங்க சரியா இல்ல அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் அந்த என்ன சொல்றது அந்த கல்வி அறிவு இல்லாம அடுத்த ஜென்ரேஷன் மொத்தமா வீணாயிடும் அப்படின்றதுக்காக ராஜாஜி அவர்கள் மூடின அந்த பள்ளிகளோட கிட்டத்தட்ட ஒரு 12000 பள்ளிகளை அவர் திறந்தார். பள்ளியில திறந்தது மட்டும் இல்லாம இந்த பள்ளியில நாம திறந்து வச்சிட்டோம் பிள்ளைங்க படிக்க வர மாட்டேங்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத யோசிச்சு ஓகே பிள்ளைங்க இங்க படிக்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்றது இங்க ஒரு வறுமை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுட்ட காமராஜர் அவர்கள் பிள்ளைகளை இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கணும்ன்றதுக்காக ஒரு மதிய உணவு திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் கொண்டு வந்தார். அதே மாதிரி ஆசிரியர் பற்றாக்குறை இங்க நிறைய இருக்கு அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே டீச்சர், தமிழ், இங்கிலீஷ், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல், இதை நாங்க இப்படிதான் சொல்லுவோம். அதை நான் இப்ப எப்படி சொல்றேன், தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் சொல்றேன். ஸோ அதுதான். ஸோ இப்படி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே டீச்சர் ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரே டீச்சர் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தையும் அவர் கொண்டு வந்தார். இது ஆக்சுவலா நாங்க படிக்கும்போது எங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த 5 சப்ஜெக்ட் ஒரே டீச்சர் தான் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரே டீச்சர் இந்த 5 சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு ஒரே டீச்சர் கொண்டு வரதாகட்டும், இந்த மாணவர்களை பள்ளிக்கு வர வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரதாகட்டும். ஸோ இந்த திட்டம்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ இந்த அரசோட இந்த கஜானா பாதிக்கப்படலாம். ஸோ அதுக்கு என்ன பண்றதுன்னா இந்த தொழில்துறை இந்த வேளாண் துறை இதை டெவலப் பண்ணோம் அப்படின்னா அதுல வர அந்த வருமானத்தை தூக்கி நம்ம இதுக்கு போட்டோம்னா இந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு காமராஜர் அவர்கள் அப்போ ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதே மாதிரி தான் ஆக்சுவலா அப்ப இருந்தது ஒரே ஒரு ஃபார்மெட் தான், ஒரு கையில ஸ்லேட்டு இன்னொரு கையில பிளேட்டு, அந்த பிளேட்டை வச்சு சாப்பிட்டுட்டு அந்த ஸ்லேட்டை வச்சு படிச்சுட்டு வரும். இதுதான் காமராஜர்கள் பண்ண ஒரு பிளான். ஆக்சுவலா காமராஜர்கள் கொண்டு வந்த அந்த மதிய உணவு திட்டம் அப்படின்ற அந்த ஒரு பிளான் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி எத்தனையோ பேரை படிக்க வச்சிருக்கு. அந்த மதிய உணவு திட்டத்துக்காக அந்த சாப்பாடுன்ற ஒரு விஷயத்துக்காக சாப்பாட்டுக்காக போய் படிச்சு அதுல இருந்து பெரிய ஆளானவங்க இங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அது ஒரு பிளான் தான். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவர் தொழில்துறையை வேளாண் துறையை டெவலப் பண்ணார் இல்லையா. ஸோ இதுதான் வந்து அந்த அறிவு அப்படின்றது. ஸோ எக்கனாமிக்கலா ஒரு அரசு ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா எஜுகேஷன் அந்த ஒரு அரசு ஈஸியா டெவலப் பண்ணி கொண்டு வந்துடும். ஸோ அந்த ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. நாம ஒரு முட்டாள்தனமான அரசியலை தேர்ந்தெடுத்தோம்னா அந்த உத்தரப்பிரதேசல இப்ப நடந்து பாத்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை காரணம் காட்டி 5000 பள்ளியில முன்னாங்க. அதுதான் நடக்கும். இதுக்கு காரணம் என்ன? தகுதி இல்லாத அறிவு இல்லாத அந்த பொலிட்டிஷியனால தான். அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியா ரியாக்ட் பண்றோம், தனித்தனியா கோபுறோம். இங்க பாருங்க ஒரு லாக்அப் டெத் நடந்துருச்சு, இங்க பாருங்க கொலை நடந்துருச்சு, துப்பாக்கி சூடு நடந்துருச்சு, மத கலவரம், ஜாதி கலவரம், இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வருஷ கணக்குல தனித்தனியா ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கோம். பட் இதுக்கெல்லாம் மூல காரணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான அரசியல்வாதி அமையாதான், சரியான அரசியல் கட்சி நம்மள ஆட்சி செய்யாதான். இப்படி வருஷ கணக்குல உட்காந்து எல்லாத்துக்கும் தனித்தனியா ரியாக்ட் பண்றதுக்கு எலெக்ஷன் ஒரே ஒரு நாள் ஒழுங்கா சிந்திச்சு நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்னா இப்படி நம்ம தனித்தனியா ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. நாமளும் அந்த பொருளாதார ரீதியா கொஞ்சம் நிம்மதியாகவும் இருப்போம். அதே மாதிரி அடிக்கடி சொல்ற வார்த்தை அரசியல்வாதி சரியில்லை, இந்த அரசியல் கட்சி சரியில்லை அப்படின்றது அந்த அடிக்கடி வார்த்தை பயன்படுத்துறோம் இல்லையா. அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா என்னமோ இந்த அரசியல் தலைவர்கள்லாம் பிறக்கும் போது இந்த பூமியை பிறந்துக்கிட்டா நான் பிறக்கும் போதே எம்எல்ஏ அப்படின்ற மாதிரியும் இந்த வானத்துல இருந்து குச்சி ஸ்டேட்டா சிஎம் சீட்ல உட்காந்த மாதிரியும் நம்ம வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்து அந்த அரசியல்வாதி அரசியல் தலைவர் நம்ம ஒழுங்கா தேர்ந்தெடுக்காம கடைசி நம்ம அவங்களே உட்காந்து அரசியல்வாதி சரியில்லைங்க அந்த அரசியல் கட்சி சரியில்லைன்னு சொல்லி நாமளே சொல்லிட்டு இருப்போம். ஒரு நாட்டுல சரியான அரசியல் கட்சி அமைக்காத அரசியல் தலைவர் தேர்ந்தெடுக்காத எல்லாரும் பாத்தீங்கன்னா மக்கள் என்ன பொறுத்த வரைக்கும் தற்குறிகள் தான். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த ஓட் போடுறது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம் எழுதுற மாதிரி. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னா முதல்ல அந்த எக்ஸாம் எதுக்கு எழுதுறோம்? நம்மளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், நம்மளோட குடும்பம் நல்லா இருக்கணும், நாம நல்லா படிச்சு முன்னேறணும், அப்பதான் நம்மளை சார்ந்தவங்க நல்லா இருப்பாங்க, நம்மளோட வாழ்க்கை தரம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நாம ஒரு எக்ஸாம் எழுத போறது. அப்படி எக்ஸாம் எழுத போகும்போது நல்லா தரவா அந்த எக்ஸாம் பத்தி படிச்சுட்டு தான் போவோம். அது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் படிச்சுட்டு தான் அந்த ஒரு வருஷத்தோட அந்த எண்ணில் வந்து நம்ம எக்ஸாம் எழுத போறோம். நம்ம நல்லா படிச்சாதான் அந்த எக்ஸாம்ல போயிட்டு ஓகே இந்த கேள்விக்கு இதுதான் சரியான பதில், இந்த பதில் எழுதினாதான் மார்க் கிடைக்கும், நம்ம நல்ல மார்க் எடுத்தாதான் நல்லா பாஸ் பண்ணுவோம், நல்லா பாஸ் பண்ணாதான் நம்ம வந்துட்டு நம்மளோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வாக்கு செலுத்தும் போதும். நம்ம வாக்கு செலுத்தும் போது இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன நடந்தது, இப்போ எக்கனாமிக்கல் எப்படி இருக்கு, நம்மளோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு, இந்த அரசியல்வாதி என்ன பண்றாங்க அப்படின்றத எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நாம இப்ப தேர்ந்தெடுக்கிறதுனால நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒழுங்கா அந்த பாலிடிக்ஸை ஒழுங்கா படிச்சுட்டு தான் அந்த ஓட்டு போடுற அந்த எக்ஸாம் ஷீட் இருக்கு இல்லையா, ஓகே இந்த கொஸ்டினுக்கு அதாவது நம்மளோட எதிர்கால கொஸ்டினுக்கு இதுதான் சரியான பதில் அப்படின்னு அதுக்கான பதிலை எழுதுறதுக்கு முன்னாடி ஒழுங்கா படிச்சுட்டு போகணும். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் டைம் இருக்கு. ஆனா அதை பத்தி ஒரு வெங்காயமும் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. என்னமோ இந்த எலெக்ஷன் லீவ் வருதா, அப்பா ஒரு நாள் லீவ் கிடைச்சிச்சு நான் ஊர்ல போய் ஜாலியா இருந்துட்டு வருவேன் அப்படின்னு பண்றதும், இப்ப நான் போற ஓட்டுல தான் எல்லாம் மாறிடுப்பதான், ஆமாப்பா நான் ஓட்டு போட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு தற்குறித்தனமா இருக்கிறது இல்ல. அதனால ஒரு மயிரும் பிடுங்க முடியாது, ஒரு மயிருக்கும் யூஸ் கிடையாது. உங்களோட ஜென்ரேஷன் உங்க வாழ்க்கையும் வீணா போகும்,
உங்களுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷனோட வாழ்க்கையும் வீணா போகும். நான் அடிக்கடி சொல்றதா, அந்த ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி எந்த குரூப் எடுத்தாலும், எப்படி சொல்றது, ஒரு ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் எந்த குரூப் எடுத்தாலும் அதுல கம்பல்சரி பாலிடிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டை படிக்க வைக்கணும். ஏன்னா இந்த பாலிடிக்ஸ் தெரியறதுனால தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை, இந்த அசோகர் மரத்தை நட்டாரு, அவுரங்கசீப் அதை பண்ணாரு அப்படின்ற அந்த வரலாறுகளை தெரிஞ்சுக்கிறத விட நேற்று அரசியலால இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு பண்ற நம்மளோட அரசியலால நாளைக்கு என்ன நடக்கும், நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த தெரிஞ்சுக்க கூட அந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு டாக்டருக்கு படிக்கிறோம், ஒருத்தருக்கு வந்து டாக்டருக்கு படிக்கக்கூடிய தகுதியே இருந்தாலும் கூட அவங்களால நல்லா படிக்க முடியும் அப்படின்ற நிலைமை இருந்தாலும் கூட, இப்போ டாக்டருக்கு படிக்கிறவங்க கடைசியா நீட் அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸ் கொண்டு வந்து வச்சு உங்களோட கனவு மொத்தம் ஸ்பாயில் பண்ணிட்டு போறாங்களே. ஸோ இந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு நல்ல அறிவு இருக்கு, நிறைய திறமை இருக்கு, அப்படி இருந்தும் என்னால முன்னேற முடியல அப்படின்றதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த பாலிடிக்ஸ் தான். பாலிடிக்ஸ் அப்படின்றது வெறும் எஜுகேஷன் மட்டும் இல்ல, ஸ்போர்ட்ஸ், ஏன் கிரிக்கெட்ல இல்லாத பாலிடிக்ஸா? இதோ இப்போ இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோல பாத்தீங்கன்னா இந்த டெலிவரி பாய் வேலை செய்யறாங்களே, இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன? இங்க சரியான வேலை வாய்ப்பு இல்லாம தான். இந்த வேலை வாய்ப்பு இல்லாம பொருளாதார ரீதியா கஷ்டப்படுறது, இந்த விலைவாசி ஏற்றதால கஷ்டப்படுறது எல்லாத்துக்கும் மிக முக்கிய காரணம் நாம தெரிந்த அரசியல்வாதி தான். அதுக்கு மிக முக்கிய ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த பொலிட்டிக்கலான அந்த தெளிவு இல்லாதான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இங்க சரியான வேலை வாய்ப்பு இருந்தா இங்க இருக்கக்கூடிய நல்லா படிச்ச இன்ஜினியரிங் படிச்ச அந்த யங்ஸ்டர்ஸ் கூட இங்க போயிட்டு இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோல வேலை செய்ய வேண்டிய அந்த அவசியமே இல்ல. இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, இவங்களாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும் அப்படின்றத அந்த ஒரு விஷயத்த மறந்துட்டு இவங்க எல்லாம் வண்டி ஓட்டுறாங்க இல்லையா, சோ இவங்களுக்கு வந்துட்டு நம்ம அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் உருவாக்கி தருவோம் அப்படின்னு அவங்க ஓய்வு எடுக்கிறதுக்கு ஓய்வறை உருவாக்குறதை தவிர அவங்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்பை இங்க உருவாக்கலாம். அதுக்கு முக்கிய காரணம் அந்த தெளிவில்லாத அரசியல்வாதிகள். அதுக்கு முக்கிய காரணம் நாம அவங்களை தேர்ந்தெடுத்தது தான். சோ ஒரு ஓட்டோட வேல்யூ என்ன அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கங்க. இங்க எப்பேற்பட்ட கோடீஸ்வரனும் சரி, பணக்காரனும் சரி, மிடில் கிளாஸ், ஏழை, பிச்சைக்காரன், இவங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரே ஒரு விஷயம் எது பாத்தீங்கன்னா உயிர் தான். இங்க உயிர் எப்படி எல்லாருக்கும் பொதுவா சமமானதோ அதே மாதிரி இந்த ஓட்டு அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி சமமானதான். இந்த கோடீஸ்வரன் லட்சாதிபதிக்கு 10 ஓட்டம், இந்த பிச்சைக்கார ஏழைக்கெல்லாம் 1 ஓட்டம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ஓட்டு தான். அதே மாதிரி ஒரு கோடீஸ்வரன் நினைச்சான் அப்படின்னா அவன் நினைச்ச நேரத்துக்கு ஒரு பிளைட்டை வாங்கிட்டு அதுல பயணிக்க முடியும். ஆனா ஒரு ஏழை இல்ல ஒரு பிச்சைக்காரன் நினைச்சாங்க அப்படின்னா அவங்க நினைச்ச நேரத்துக்கு கூட ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியாது. அப்படி இருந்தாலும் கூட இவங்க 2 பேருமே வாக்கு செலுத்துறதுக்கு அதே வாக்குச்சாவடிக்கு தான் போனோம். 2 பேருமே ஒரே ஒரு ஓட்டு தான் போட முடியும். ஸோ ஒரு ஓட்டோட வேல்யூ என்ன அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள இன்னும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். உங்களை துச்சமா கூட மதிக்காத ஒரு அரசியல்வாதி இந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் உங்க வீட்டு படியேறி வந்து கையெடுத்து கும்பிட்டு காலில் விழாத குறையா எங்களுக்கு வாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிறான் அப்படின்னா அப்ப அந்த ஓட்டோட வேல்யூ என்னன்றத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி யார் கூட சேரவே கூடாது அப்படின்னா, நம்ம ஜாதி தான் முக்கியம், வா நம்ம ஜாதியை காப்பாற்றணும், நம்மளுக்கு மதம் தான் முக்கியம், நம்ம மதத்துக்காக போராடும் அப்படின்னு சொல்லி இந்த ஜாதி மதத்தை வச்சு பேசுறாங்க பார்த்தீங்களா, அந்த கட்சி கூடயும் அதை விட முக்கியமா படிப்புலாம் முக்கியமா, அவரு படிச்சாரா இவரு படிச்சாரா இவங்களாம் முன்னேறவே இல்லையா, படிப்புன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமே கிடையாது, ஆட்டை மேய்க்கலாம் மாட்டை மேய்க்கலாம், படிப்புலாம் ஒரு வேல்யூவே கிடையாது அப்படின்னு சொல்ற அந்த கட்சிகள் கூடவும் தயவு செஞ்சு சேரவே சேராதீங்க. திரும்பவும் சொல்றேன், இந்த நாடு கண்ணுக்கு தெரியாத கடவுளால ஒன்றும் இயங்கவே இல்லை. இந்த நாடு இயங்குறதுக்கு மிக முக்கிய காரணம் எஜுகேஷன், எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ். ஸோ எஜுகேஷன்றது ரொம்ப முக்கியம். எஜுகேஷன் இருந்தால் தான் அந்த நாட்டோட எக்கனாமிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இந்த எஜுகேஷன் மூலமா எக்கனாமிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க, பொருளாதாரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு எந்த அரசியல்வாதை தேர்ந்தெடுப்போன்ற ஒரு அறிவு உங்களுக்கு வந்துடும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு விளம்பரம் சார்ந்த ஒரு விஷயம், விரும்புகிறவங்க பாருங்க, மாபிஃபை அப்படின்ற ஒரு வெப்சைட் அண்ட் ஆண்ட்ராய்டு ஆப் ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஆப்ல போனீங்கன்னா அது ஒரு இ-காமர்ஸ் சைட் மாதிரி தான். இந்த அமேசான், ஃபிளிப்கார்ட் மாதிரி அந்த ப்ராடக்ட்ல சேல்ஸ் பண்ணாங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த ஒரு ஆப்பும். இந்த ஆப் அண்ட் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஜென்யூனான ரேட்லயும் குவாலிட்டியான அந்த ப்ராடக்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி 99 அப்படின்ற ஒரு கேட்டகரி ஒன்று இருக்கு. ஸோ இந்த 99ல இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நீங்க வேற எந்த ஒரு ஆப் அண்ட் வெப்சைட்ல கம்பேர் பண்ணாலும் இந்த ரேட்டுக்கு அந்த ஒரு ப்ராடக்ட்ன்றது கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. அண்ட் அதே மாதிரி 999 காம்போவும் இருக்கு. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, மத்த இது கூட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா 999க்கு இந்த பிரைஸ்ல வேற எங்கேயுமே கிடைக்காது. இதுல இருக்கக்கூடிய பொருட்களை உங்களோட சேஃப்டிக்காக நீங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆகும், அதாவது பொருள் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பே பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பொருள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா 7 நாள்ல நீங்க தாராளமா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இதுல அந்த 99 ப்ராடக்ட்டும் சரி, இந்த 999 காம்பவும் சரி, அது இந்த மாசம் மட்டும் இந்த ஆடி ஆஃபர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆடி மாசம் மட்டும்தான். ஸோ இதை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கங்க. சரி, இதை நான் ஏன் ப்ரொமோஷன் பண்றேன் அப்படின்னா, இது நமக்காக நாம ஆரம்பிச்சது. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிறைய பேர் வீட்டுல இருந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த வாட்ஸ்அப்ல அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ போடலாம் பிசினஸ் பண்றாங்களா, ஸோ அவங்களுக்கும் சேர்த்துதான் இது.
வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, நீங்க இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரு ஷாப்பா ஒரு வெண்டாரா வந்து நீங்க உங்களோட பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, mapifyshopping@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு உங்களோட டீடைல்ஸ், நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க அப்படின்ற அந்த டீடைல்ஸ் அனுப்புங்க. அதே மாதிரி 8825441128 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க அப்படின்ற உங்களோட டீடைல் அனுப்புங்க. இதுல நீங்க ஒரு ஷாப்பா வர்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கிடையாது. அதே மாதிரி ஜிஎஸ்டி இருக்கணும் அப்படின்ற எந்த விதமான ஒரு அவசியம் கிடையாது. ஸோ இதுல இருக்க பொருட்கள் உங்களுக்கு ஓகே, குவாலிட்டியா இருக்க, பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க வாங்கி பயனடைங்க. அதே மாதிரி நீங்க பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் இதுல ஒரு ஷாப்பா ஒரு வெண்டாரா தாராளமா வரலாம்.